ஓகே. இப்ப அம்மா வீட்ல அடிக்கடி சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, ஆமா. "ஏன்டா உடம்பெல்லாம் சட்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு வாடா, ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, பார்த்தா கண்ணு வைப்பாங்கடா" அப்படின்ட்டு. கால்ல வந்து இடது கால்ல கயிறுலாம் கூட கட்டி கட்டியிருக்கேனே அது க உண்மைதான். அது கரெக்டான ஆள்கிட்ட தான் போய் கேட்கிறேன். இத பத்தி சொல்லுங்க. ஏன்னா பாடிய ஃபுல்லா வெளிய ரிவீல் பண்றது உங்களோட ப்ரொஃபஷனு. அப்படி இருக்கும்போது இந்த திஷ்டி படம், கண்ணு படம்ன்ற அதாங்க விஷயம்லாம் நான் வந்து உண்மையில என்ன தெரியுமா? இது வந்து எல்லாரும் ஒரு விஷயத்த எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒருத்தர வந்து இப்போ ஒரு ஒண்ணுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு பைக்ல ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள டிஸ்ட்ராக்டர் மாரி பொருள் வருது அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா போற விஷன்ஸ் அங்க ஃபோக்கஸ் இருக்குமா? இல்ல நடுவுல டிஸ்ட்ராக்ட் ஆகுமா? டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதேதான். இப்போ நீங்க டார்கெட்ட நேரா வச்சு போகும்போது பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க. ஒரு ரீச்சிங் பாயிண்ட் அதே மாரி தான். என்கிட்ட வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் கதிர்வீலையும் உங்களுக்கு டைரக்ட்டா வந்து உள்ள போகும். அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த கதிர்வேலையில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓ! அப்ப திஷ்டி, கண் திருஷ்டி இந்த விஷயம்லாம் உண்மை உண்மதான்றீங்க. அது ஃபோர்ஸ். அதாவது உங்க உடம்ப பார்க்குறவங்க கால்ல இருக்க கயிற பார்த்து கொஞ்சம் காலில் கயிறோ இல்லை கையில் போடுற மோதிரமோ இல்லை காப்போ ஏதாவது நான் வந்து அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல் அபௌட் அ டிஸ்ட்ராக்ஷன் ஜஸ்ட் அவ்வளவுதான். டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓ! ஓகே. இதுக்கு தான் கட்டுற விஷயம். அவன் கருப்பு வந்து ரொம்ப ஈர்க்கும். கருப்பு சிவப்பும் ரொம்ப இது பண்ணி விட்டுரும், இழுத்துரும். ஓகே. நமக்கு சிவப்பு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், கருப்பு வந்து இழுத்துரும்.